ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஜோஹோ ஆப்டிடியூட் கொஷின் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போறேன் இந்த வீடியோவில். நீங்கள் இப்போ ஜோஹோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவில் வர எல்லா கொஷினையும் ஃபுல்லாக பாருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். There are 4 blue balls and 6 red balls. What is the probability that both the balls that are picked are blue? இங்க வந்து ரெண்டு கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ப்ராபபிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் பார்த்துடலாம். ப்ராபபிலிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் what is the percentage that a particular event will occur. ஃபார்முலா என்னது? Occurrence of an event divided by total possibilities. Okay, total possibilities. இங்க ஈவென்ட்னா என்னது? இங்க என்ன சொல்றாங்க? both the ball that are picked are blue. அந்த ஈவெண்ட் தான் மேல நியூமரேட்டர்ல போடணும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்றேன். காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் அண்ட் பர்மிட்டேஷன் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட். ஓகே, பர்மிட்டேஷன் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து ரமேஷ் இருக்கான். ஓகே, ஓகே, சரவணன் இருக்கான். ஓகே, இவங்க ரெண்டு பேர் நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ரமேஷ், அப்புறம் எஸ் வைக்கலாம், இல்ல எஸ் சரவணன் வச்சுட்டு ஆர் வைக்கலாம். இது ரெண்டுமே 2 டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட் பத்தி. பர்மிட்டேஷன். இப்போ காம்பினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டர் டசன்ட் மேட்டர். இது வந்து ஹவு டு யூ சூஸ்? இந்த கொஸ்டின் என்ன இருக்காங்க? ஐ எம் பிக்கிங் 2 ப்ளூ பால்ஸ் அண்ட் போத் த பால்ஸ் நீட் டு பி ப்ளூ. லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் பால் வந்து ப்ளூ பால் வந்து B1, நெக்ஸ்ட் பால் B2. இது B1 B2 இருந்தாலும் சரி, B2 B1 இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே ப்ளூ பால் தான். ஸோ ஹியர் த ஆர்டர் டசன்ட் மேட்டர், யூர் ஜஸ்ட் சூசிங். அதுதான் காம்பினேஷன். ஓகே, இதான் வந்து சிம்பிள் டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டின் வந்து நான் ஃபர்ஸ்ட் லாங் மெத்தட் போட்டுறேன். ஓகே, லாங் மெத்தட் என்னது? ஐம் பிக்கிங் 2 balls and both needs to be blue. அந்த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் an event என்னது? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் போட்டுக்கலாம். there are 4 blue balls, 4 C1. அதுல இருந்து நான் ஒன்னு சூஸ் பண்றேன். ஓகே, ஏன்னா அது காம்பினேஷன் சூஸ் பண்றோம். டிவைட் பை டோட்டல் பாசிபிலிட்டிஸ். மொத்தமா 10 பால் இருக்கு. 4 + 6 10. அதுல வந்து நான் சூஸ் பண்ணேன். எது வேணா சூஸ் பண்ணாதான் டோட்டல் பாசிபிலிட்டி. பட் எனக்கு என்ன ஸ்பெசிபிக் ஈவெண்ட் வேணும் அப்படின்னா 4C1, which is I want a blue ball. நெக்ஸ்ட் அண்ட் மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா நம்ம செகண்ட் ஈவெண்ட்டும் வந்து கன்சிக்யூட்டிவ் ஈவெண்டா இருக்கு. செகண்ட் ஈவெண்ட் என்னது? செகண்ட் ஈவெண்ட்டும் ப்ளூ பாலா இருக்கணும். இப்போ வந்து 4 ப்ளூ பால்ல நம்ம ஒன்னு பிக் பண்ணிட்டோம். ரிமைனிங் எவ்வளோ? 3 தான் இருக்கு. ஸோ 3 இருக்கு. அதுல இருந்து நான் ஒன்னு சூஸ் பண்ணோம். ஓகே, 3C1 டிவைட் பை டோட்டல் பாசிபிலிட்டிஸ் என்னது? இப்போ 10 கிடையாது. 10 நம்ம ஏன்னா ஒரு பால் அப்படி சூஸ் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ வந்து 9 தான் இருக்கு. ஸோ 9C1. இதான் வந்து லாங் மெத்தடு. இங்க இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி பண்ணலாம். ஸோ காம்பினேஷனுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 3C1 அப்படின்னு இருக்குன்னா NCR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்ல எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார்முலா வந்து n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல். 3C1 அப்படி இருக்குன்னா 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்டூ 3 மைனஸ் 1 இஸ் வாட்? 3 மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இப்படிதான் சால்வ் பண்ணணும். இது வந்து லாங் மெத்தடு. இது மாதிரி ஒரு டெர்மினாலஜிக்கும் சால்வ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். திஸ் வில் டேக் a lot of time. ஓகே, நான் வந்து ஒரு ஷார்ட் கட் சொல்ல போறேன். ஓகே, அது பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இது வந்து டோட்டல் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஷார்ட்கட் மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்கட் மெத்தட்ல வந்து அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஃபார்முலா ஸ்டில் ரிமைன்ஸ் தி சேம். ஓகே, நான் 4 ப்ளூ பால்ஸ் எடுக்கிறேன். 4 போட்டுக்கோங்க. கீழே வந்து டோட்டல் பாசிபிலிட்டிஸ் என்னது? 10. 10 பால் எடுக்கலாம். ஆனால் அதுல வந்து 4 பால் தான் ப்ளூவா இருக்கும். ஸோ 4/10. நெக்ஸ்ட் நான் ஒரு பால் ஆல்ரெடி எடுத்துட்டேன். செகண்ட் பாலும் ப்ளூவா இருக்கணும். ஸோ வந்து ஒரு ப்ளூ பால் எடுத்துட்டீங்கன்னா 4 - 1 வந்து 3 தான் இருக்கு. டிவைட் பை 9. ஏன்னா 10ல இருந்து ஆல்ரெடி ஒரு பால் வந்து பிக் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து 9. ஸோ 4/10 × 3 9 தான் ஆன்சர். இது சால்வ் பண்ணலாமா? 3 3s are 9, 2 2s are 4, 2 5s are 10. It's equal to what? 2/15. Okay, this is the probability that both the balls that are picked are blue. Okay, இது ஆன்சர். எங்க பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் பத்தி கேள்விப்படுற எல்லாருமே இந்த ஸ்கிரீன்ல வர ரியாக்ஷன் தாங்க கொடுக்குறாங்க. ஆப்டிடியூட்
aptitude training, coding preparation, group discussion, English communication and interview preparation. இது எல்லாத்துக்குமே எங்க boot campல ட்ரைனிங் கொடுக்கிறோம். Within 1 monthல உங்களை பிளேஸ்மெண்ட்க்கு ரெடி ஆக்கிடுவோம். அது எங்க கேரண்டி. So far 1000+ ஸ்டூடண்ட்ஸை நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம். எங்க boot campல இருக்க interview preparation session is absolutely free for everyone. நீங்க அதுல ஃப்ரீயா ஜாயின் பண்ணணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, லிங்கை DM பண்றேன். Next question பார்க்கலாம். After giving 20% discount on a product, a person gains 25% profit. The marked price is $80. What is the cost price? Okay. ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ்னா என்ன? ஒரு ப்ரைஸ் வந்து சொல்றாங்க $80 சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுல இருந்து இது என்ன, இது வந்து ஒரு டெம்பரரியா ஹைக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ தட் இதுல வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கேட்கறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மார்க்டு பிரைஸ் வந்து 20% டிஸ்கவுண்ட் சொல்றாங்க. ஓகே. இதுல வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா எப்படி சொல்லணும்? 20% டிஸ்கவுண்ட். whenever டிஸ்கவுண்ட் அப்படின்னா நீங்க 100ல இருந்து டிவைட் பண்ணிக்கோங்க, 100ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. டிவைட் இல்ல மைனஸ், 100 minus 20 is equal to what? 80. ஸோ 80% ஆஃப் 80. ஓகேவா? 80% ஆஃப் $80 தான், சாரி $80 தான் விற்கிறாங்க. ஓகே. இட்ஸ் ஈக்குவல் டு வாட்? பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 80/100 போடலாம் இன்டூ 80. ஓகே. 80/100 is what? 0.8. 0.8 into 80 is equal to what? 64. ஸோ 64 தான் செல்லிங் பிரைஸ். ஓகே. ஸோ இங்க வந்து ஷார்ட்கட் டிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். 20% கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து 80 வந்து கிடைச்சிரும். ஸோ 80 வந்து பர்சன்டேஜ் இருக்கிறதுனால டெசிமல் கன்வெர்ட் பண்ணனா 0.8 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொடுத்துருக்கிற மார்க்டு பிரைஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. யூ வில் கெட் தி ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ். இதுதான் வந்து ஷார்ட்கட். இது வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு. இது வந்து செல்லிங் பிரைஸ். ஓகே. காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. பட் என்னன்னா the person is getting 25% ப்ராஃபிட். ஓகே. ஸோ காஸ்ட் பிரைஸ் இன்டூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட 25% சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது எப்படி எழுதணும்னு சொல்றேன். ஓகே. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25% கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க 1.25 மல்டிப்ளை பண்ணணும் காஸ்ட் பிரைஸ். ஓகே. ஏன்னா பேஸ் வந்து 100%, 100 வச்சுப்பீங்கன்னா 100க்கு மேல 25%, அப்ப 100க்கு மேல வச்சாதான் ப்ராஃபிட். கரெக்டா? ஸோ 25% வருது. ஸோ 100 + 25/100 என்ன வரும்? 1.25. ஸோ இது வந்து மைண்ட் கால்குலேஷன். whenever ப்ராஃபிட் அப்படின்னா 25% ப்ராஃபிட்னா 1.25. இப்போ 35%, இப்போ நான் வந்து மற்ற எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்றேன். ஸோ தட் இது வந்து நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 35% அப்படின்னா 1.35. ஓகே. லெட்ஸ் சே 45%. அப்படியே ஒரு ஒன் ஆட் பண்ணிக்கணும். 45/100னா 0.45. ஸோ 1.45 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராஃபிட் சினாரியோ. ஓகே. இப்போ லெட்ஸ் சே லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்படியே மைனஸ் பண்ணிக்கணும், 1ஆல மைனஸ் பண்ணிக்கணும். லெட்ஸ் சே 30% லாஸ் அப்படின்னா என்னது? 100 minus 30னா 70%. ஸோ 0.7 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் 60% லாஸ் அப்படின்னா 100 minus 60 is 40. ஸோ 0.4. ஓகே. இங்க வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. என்ன சொல்றாங்க? 1.25 into cost price is equal to selling price. This is what? 64. இதான் கொடுத்துருக்காங்க. person gains 25%. Okay. So cost price is equal to 64/1.25. இது சால்வ் பண்ணலாமா? 64/1.25 எப்படி சொல்லலாம்? 125/100. 100 வந்து மேல போயிடும். ஓகே. இது வந்து 25 4s are 25 5s are. ஓகே. இப்போ வந்து போட்டிங்கன்னா 4 4s are 16, 6 24 + 1 25, 256/5 டிவைட் பண்ணலாமா? இது என்னது? 5 5s are 25. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5 1s are 5. நெக்ஸ்ட் 10, 5 2s are 10. ஸோ 51.2. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு $51.2. ஓகே. ஸோ தட் யூ கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%.
இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் $51.2 தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If a side of a square is increased by 10%, what is the percentage increase in area? First area formula பார்த்துக்கலாம் for a square. என்னது a square. Okay. Side into side தான் a square. Each side is a அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா side into side. Okay. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, side of a square is increased by 10%. நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10% அப்படின்னா let's say 0.1. ஓகே, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்க 1ஓட ஆட் பண்ணிக்கணும். 1.01 is equal to 1.1. சைடு என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ் பை 10%. ஸோ 1.1 நெக்ஸ்ட் ஸ்கொயர்ன்றனால எல்லா சைடும் சேமா தான் இருக்கும். ஸோ 1.1 இன்டூ 1 is equal what? 1.21. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1.21. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா? ஸோ இனிஷியலி இஃப் இட் இஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ என்ன நம்ம பேஸ் வந்து 1 தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ ஏரியா வந்து 1.21 இருக்கு. ஸோ 0.21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.21 என்னது? 21%. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ லட்சம் 21%னா இதை நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணுவோம்? 21/100ன்னு போடுவோம். பர்சன்டேஜ் 100 டிவைட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு 0.21. ஸோ அதனால தான் நான் 0.21 இஸ் ஈக்குவல் டு 21% சொல்லியிருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ 21% இஸ் தி percentage increase in area. That is the answer. Okay, இப்போ next question பார்த்தலாம். There are 3 blue balls and 4 red balls. One ball is picked and not replaced. What is the probability that the second ball is blue? Okay, இப்போ என்னன்னா நான் 2 பால் பிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பிக் பண்றது வந்து ப்ளூவாகவும் இருக்கலாம், இல்லை ரெட்டாகவும் இருக்கலாம், ரெட் பாலாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளூ பால் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் வந்து லெட்ஸ் சே ப்ளூ பால் பிக் பண்றேன்னு 3 இருக்கு பாசிபிலிட்டி. டோட்டல் 7 பால்ஸ். ஸோ 3 out of 7 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பால் வந்து டெஃபினட்டா ப்ளூன்றாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ ஆல்ரெடி பிக் பண்ணனால ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3 - 1 is equal to 2. ரிமைனிங் 2 தான் இருக்கும். அண்ட் 7 - 1 is equal to 6. டோட்டல் 6 பால்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி தான் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, அக்கரன்ஸ். ஓகே, occurrence of an event, okay, divided by total possibilities. The event possibilities போட்டிருக்கேன், total possibilities போட்டிருக்கேன். இது ஒன் வே. ஆர் இருந்தா பிளஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆர் ஃபர்ஸ்ட் பால் வந்து ரெட் வருது. ரெட்னா என்னது? 4 பால்ஸ் இருக்கு. என்ன வேணா பிக் பண்ணலாம். அவுட் ஆஃப் how much? 7 இன்டூ செகண்ட் பால் வந்து டெஃபினட்டா ப்ளூன்னு சொல்றாங்க. இப்போ வந்து 3 பால்ஸ் இருக்கு, ரெட் ப்ளூ பால்ஸ் 3. ஆனா டோட்டல் பால்ஸ் வந்து 6 தான் இருக்கு. ஏன்னா ஒன்னு ஆல்ரெடி பிக் பண்ணிட்டேன். ஓகே, இது சால்வ் பண்ணலாமா? ஸோ 2 3s are 6, 3 3s இதாயிடும். ஓகே, 3 2s are 6, 2 2s இதாயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா 1/7 பிளஸ் இது வந்து 2/7. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3/7. ஓகே, this is the probability that second ball is blue. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீரீஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் நம்பர் எழுதிக்கிறேன். ஓகே, எல்லா நம்பரும் எழுதிக்கிறேன். இதுக்கும் இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 10 இன்க்ரீஸ் ஆகுது. சாரி, இது வந்து 7 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது வந்து 10 இன்க்ரீஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 12 இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 14 இன்க்ரீஸ் ஆகுது. 36 + 14 50. இது வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்க்கணும். இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லை. இது வந்து 3 இன்க்ரீஸ் ஆகுது. பட் திடீர்னு 2ல இன்க்ரீஸ் ஆகுது. 10 + 2 is 12, 12 + 2 is 14, 14 ஒரு லாஜிக்கே இல்லை. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். +3ல போகுது, இது +3ல போகுது, இது வந்து +2ல போகுது, இது +2ல போகுது. ஓகே, இது ஒரு சம் பேட்டர்ன். +3 + இன்க்ரீஸ் ஆகுது, +2 +2 போகுது. நெக்ஸ்ட் அகைன் +3ல போகுது. அப்போ அடுத்தும் என்ன வரணும்? +3ல தான் வரணும். ஸோ 17 + 3 is what? 20. So 67 plus 20 is equal to what? 87. இதுதான் வந்து next number. Okay, இதுதான் வந்து answer. So 87 is the answer.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A and B divide a sum in the ratio of 3:5, B gets $200 more than A. What is the total amount? whenever ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் A and B is dividing a sum in the ratio. இது எப்படி எழுதிக்கணும்னா 3x and 5x எழுதிக்கணும். ஓகேவா? ஒரு வேரியபிளோட எழுதிக்கோங்க 3x and 5x. என்ன சொல்றாங்க? B gets $200 more than A. இது வந்து B, இது A. ஸோ 5x B வந்து என்ன சொல்றாங்க? $200 more than A. A என்னது? 3x. சால்வ் பண்ணலாமா? 5x minus 3x என்னது? 2x. 2x is equal to 200. x is equal to 100. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? what is the total amount? total amount என்னது? இது ரெண்டும் சப் பண்ணிக்கலாம்ல. 3x plus 5x is equal to what? 8x. ஓகே, x வந்து 100 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8 into 100 is equal to what? 800. ஓகே, இதான் வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகே, இதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A can do work in 12 days and B in 18 days. If both work for 4 days, what part of work is left? ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, A வந்து they can do one work in 12 days. B வந்து என்ன சொல்றாங்க? they can do one work in 18 days. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு டிப்ஸ் என்னன்னா, ஒன் டே ஒர்க் வந்து கால்குலேட் பண்ணி, ஒன் டே ஒர்க் என்னது 12 இன்சைடு போயிடும், 1/12 ஆஃப் தி ஒர்க். அதே மாதிரி பிக்கு வந்து ஒன் டே ஒர்க் என்னது 1/18 ஆஃப் தி ஒர்க். போத் ஒர்க் ஒரு 5 days, 4 days. இப்போ வந்து ஒன் டே வந்து இது ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க, போத்னு சொல்றாங்க. போத்னா ஆட் பண்ணிக்கலாம்ல, இது பிளஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ 1/12 பிளஸ் 1/18 இது வந்து ஒன் டே ஒர்க் ஆஃப் போத். ஓகே, இதை நம்ம எல்சிஎம் பண்ணிக்கலாமா? 18 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 18 பிளஸ் 12 டிவைட் பை 18 into 12. ஓகே, இதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் டே ஒர்க். என்ன சொல்றாங்க? 4 days ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. 18 plus 12 is what? 30. ஓகே, into 4 divided by 18 into 12. இது அப்படியே வச்சுக்கோங்க, சால்வ் பண்ண தேவையில்ல. ஓகே, இது இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போனா 4 3s are 12, 3 10s are 30. ஓகே, ஈஸியாக வந்துச்சு பாருங்க. அப்புறம் 2 5s are 10, 2 9s are 18. ஸோ 5/9 ஆஃப் தி ஒர்க், அதாவது 4 day ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா 5/9 முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து வாட் பார்ட் ஆஃப் தி ஒர்க் இஸ் லெஃப்ட். 5/9 முடிக்கிறாங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கு வந்து 1ஆல மைனஸ் பண்ணிக்கலாம்ல. 1 minus 5/9 is equal to 4/9. ஓகே, ஸோ 4/9 ஆஃப் தி ஒர்க் தான் தட் இஸ் லெஃப்ட். ஓகே, அதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A quarterly sales of 50,000, 60,000, 70,000, 80,000. Okay, and annual target is 280, which is 280,000, 280K போட்டுக்கலாம். What is the percentage of target achieved? So percentage அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் ஃபார்முலா என்னது? ஸோ டார்கெட் வந்து பாட்டம்ல இருக்கும், percentage of the target achieved. ஓகே, percentage of the target. ஸோ டார்கெட் வந்து ஸோ டோட்டல் அச்சீவ்ட். டார்கெட் எவ்வளோ, டோட்டல் அச்சீவ்ட் வந்து நியூமரேட்டர்ல வரணும். ஓகே, ஸோ டோட்டல் டார்கெட் என்னது? 280K. தட் இஸ் 280K. 280K என்னது? 280,000. 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 280K. அச்சீவ் பண்ணது எவ்வளோ? இதான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஈச் குவார்டர். ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 50K plus 60K plus 70K plus 80K. ஓகே, எவ்வளோ? 50 plus 60 is 110, 110 plus 70 is 180, 180 plus 80 is 260K divided by 280K is equal to 26/28. ஆனா இது வந்து பர்சன்டேஜ்ன்றதுனால 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ என்ன? 2 1s are 2, 2 3s are 6, 2 1s are 2, 2 4s are 8. இது வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். 2 1s are 2, 2 4s are 8. ஓகே, இது 2 50s are 100, 2 7s are 14. ஓகே, இப்படி வருது. ஸோ 13 5s are எவ்வளோ? 650. ஓகே, கீழே 7 இருக்கு, 7 போட்டுக்கலாம். ஸோ 7 டிவைட் பண்ணோமா? 7 9s are 63, 2 இங்கே போட்டுக்கோங்க. 7 2s are 14, ரிமைண்டர் வந்து 6 இப்படி போட்டுக்கோங்க. 7 8s are 56. ஸோ 92.8% வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
வாட் இஸ் த டார்கெட் அச்சீவ் 280 கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப காமனான சினாரியோ கார்பரேட் கம்பெனிஸ்ல. அதனால தான் கேட்குறாங்க. ஸோ 92.8% வந்து அச்சீவ் பண்ணுங்க, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 5 items A, B, C, D, E where B is not next to C and D is left of E. How many valid arrangements are there? Arrangements சொன்னாலே அது வந்து ஒரு பெர்மியூட்டேஷன் வந்து ப்ராப்ளம், பெர்மியூட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பி சி டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க, பி இஸ் நாட் நெக்ஸ்ட் டு சி. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ ஏபிசிடிஇ வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பர்மிட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்மிட்டேஷன் ஃபார்முலா என்னது, NP5 அப்படின்னா n வந்து 5 தான். ஸோ 5p5 இஸ் வாட் 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் இஸ் equal to what 120. என்னதுன்னா 5 into 4 into 3 into 2 into 1, which is what 120. 5 factorial then total possible arrangements 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து B is not next to C அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. B இங்க இருக்கலாம், இல்ல அப்புறம் A நடுவுல வரலாம், C Dன்னு சொல்லலாம், இல்ல B போட்டுட்டு A D C இங்க இருக்கு சொல்லலாம். ஸோ இது வந்து டிஃபிகல்ட் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். நம்ம உல்டா பண்ணலாம்ல. லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் B is next to each other. நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சே A B C D E. BC ரெண்டுமே ஒன்னா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்படின்னா என்னது, இது ஒரு டர்ம்னா வச்சுக்கலாம், பிசி ஒன்னா ஒரு டர்ம்னா செகண்ட் டர்மா வச்சுக்கலாம், டி வந்து தேர்ட் டர்மா வச்சுக்கலாம், இ வந்து ஃபோர்த் டர்மா வச்சுக்கலாம். ஸோ இப்போ மொத்தமாகவே 4 டேர்ம் தான் இருக்கு. இது வந்து எவ்வளோ பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் வரும். 5க்கு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4க்கு வந்து என்னது 4 ஃபேக்டோரியல், which is what 4 into 3 into 2 into 1, which is equal to what 4 3 12 12 24. ஆனா என்னதுன்னா பிசி பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ கூட இருக்கலாம். கரெக்டா, ரெண்டு பிசிஏவா இருக்கலாம், பிசிஏ. என்ன கொஸ்டின், பி இஸ் நாட் நெக்ஸ்ட் டு சி. நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னா பி இஸ் ஆல்வேஸ் ஓகே நெக்ஸ்ட் டு சி. ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் கால்குலேஷன். இப்போ சிபிஆவும் இருக்கலாம். ஸோ 24 into 2 சிபிஆர்னா அது ஒரு 24 மெத்தட்ஸ் இருக்கும். கரெக்டா, ஸோ 24 into 2 48. 48ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர் பி அண்ட் சி ஆர் டுகெதர். ஓகே, டோட்டல் வந்து 120, அதுல வந்து 48 இஸ் பி அண்ட் சி ஆர் டுகெதர். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பி அண்ட் சி ஆர் நாட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஸோ 120 minus 48 போட்டுக்கலாம்ல. ஸோ 120 minus 48 அப்படின்னா என்னது 72. ஓகே, 72 டேர்ம்ஸ் 72 அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வேர் பி இஸ் நாட் நெக்ஸ்ட் டு சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டி இஸ் லெஃப்ட் ஆஃப் இ அப்படின்னு சொல்றாங்க. இந்த 72டையும் பாத்தீங்க அப்படின்னா ஐ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, லெட்ஸ் சே ஏ பி சி டி இ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ டி பி சி இ இந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி ஒரு 72 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இங்க என்னன்னா டி வந்து லெஃப்ட் ஆஃப் இன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்னா பொசிஷன் மேட்டர்ஸ். இப்ப இது கூட இப்படி கூட எழுதலாம். கரெக்டா, ஏஇபிசிடின்னு கூட எழுதலாம். இது ஸ்வாப் ஆகலாம். கரெக்டா, ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல 72 அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஹாஃப், அதாவது டிவைட் பை 2, 72/2 இஸ் ஈக்குவல் டு வாட் 36. ஹாஃப் த டைம்ஸ் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா டி அண்ட் இ வந்து ஸ்வாப் ஆகலாம். இ ஃபர்ஸ்ட் ஆகலாம், நெக்ஸ்ட் டி வரலாம். ஓகேவா, அதனால தான் நம்ம டிவைட் பண்றோம். 72/2 is equal to what 36. ஸோ 36 டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா they have valid arrangements where B is not next to C and D is left of E. ஓகே, இப்போ எப்படி நம்ம டிஇ ஃபர்ஸ்ட் பிசி ஒன்னா கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா, பிசி ஒன்னா இருக்கு, அப்ப சிபிஐ கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பாசிபிலிட்டி இருக்குன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 72 ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதை வந்து என்னன்னா டிவைட் பை 2 பண்ணீங்க பாத்தீங்கன்னா we will have specifically D is left of E. ஓகே, so 36 தான் ஆன்சர்.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். A car travels 120 kilometers at 60 kilometers per hour and returns 120 kilometers at 70 kilometers per hour. What is the average speed for whole trip? இங்க வந்து இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே நீங்க S1 plus S2 by 2 அப்படின்னு தான் போடக்கூடாது. ஓகே விச் இஸ் ராங். இந்த மாதிரி நீங்க போடாதீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னு ஆல்வேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு ஓகே டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டைம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ட்ரிப் இருக்கு. இது பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு 120, ஸ்பீட் வந்து 60. ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். T1 வச்சுக்கலாம். T2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் சேம் டிஸ்டன்ஸ் விச் இஸ் 120. பட் டைம் என்னன்னா ஸ்பீட் என்ன 70 இருக்கு. ஓகே ஸோ 12/7. ஓகே இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 120 பிளஸ் 120 is equal to 240. 240 divided by total time is equal to what? 2 இங்க இருக்க 2 plus 12/7. 12/7. ஓகே நம்ம கரெக்ட் பண்ணலாமா? இங்க எழுதிக்கிறேன். ஸோ 240 divided by 7 2s are 14. 14 plus 2 12 பார்த்தீங்க அப்படின்னா 26 வருது. 26/7. ஸோ 240 divided by 26 into 7. ஓகே இது நம்ம 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 3s are 6, 2 1s are 2, 2 4s are 0. So 120 by 13 into 7. 7 multiply 7 zeros are 7 2s are 14, 840 by 13. இது பண்ணலாமா? இப்போ 814 பார்த்தீங்க அப்படின்னா 13 3s are 3 3s are 3 3 1s are 3. ஓகே ஸோ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பண்ணிக்கலாம். ஓகே 13 5s ஆர் போட்டுக்கலாம். 5 3s are 15, 5 1s are 5, 65. 65 plus 13 பார்த்தீங்கன்னா 78 வந்துடுது. ஸோ 13 6 ஆர் வரைக்கும் பண்ணலாம். ஸோ 13 6 ஆர் வந்து 78. ரிமைனிங் 84 மைனஸ் 78 இருந்தால் 2 plus 4 60. ஓகே 60னா அப்போ 13 4s போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ 64 பாயிண்ட் சம்திங். ஓகே எக்ஸாக்டாக வந்து நம்ம கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை. யூஸ்வலாக ஆப்ஷன்ஸ் வந்து ஜோஹோவில் கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன்ஸு. பட் 64 பாயிண்ட் கால்குலேட் பண்ணாலே யூல் ஃபிகர் இட் அவுட். நெக்ஸ்ட் என்ன டெர்மினாலஜி வரும்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிடலாமா? தட் வில் பி ஈவன் பெட்டர். ஓகே 13 4s ஆர் பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 4 1s are 4, 4 plus 1 5, 13 4s are 52. ஓகே ஸோ 52 வருது. பட் என்ன 60 இங்கே இருக்கு. ஸோ பாயிண்ட் 60 மைனஸ் 52 வந்து 80. ஓகே நெக்ஸ்ட் 13 6 போட்டுக்கலாம். 13 6 போட்டு 6 3 தான் 18, 6 78. ஓகே ஸோ 64.6. ஓகே இதுதான் வந்து ஆன்சர். என்ன ஆன்சர் இதுக்கு கொஷின்? ஸோ இந்த கொஷினுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ட்ரிப்? ஸோ 64.6 kph. இதுதான் ஆன்சர்.